கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மாதம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உரிமை தொகை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருக்குமே 1000 ரூபாய் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவருக்குமே தெரியும். உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபீஸ் அப்படின்றது கம்பல்சரி கொடுக்கறது அனைவருக்குமே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பயனாளர்களுக்குமே பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்பாங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி மே 19 கிட்ட ஆயிடுச்சு. இதில் ஒரு 5 மாதம், அதில் ஒரு 5 மாதம் வாங்கிட்டு 10 மாதம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் 9 மந்த் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 10வது மாதமாக கொடுக்க போகிற மாதம் ரொம்ப மிக முக்கியமான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் நமக்கு வெளியாகிடுது. இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையிலே மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சுன்றதுனால அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா எதுவுமே புது ஸ்கீம் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இதுவுமே பார்த்தீங்கன்னா அடங்கக்கூடும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்கள் சப்போஸ் இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படின்னாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் கொடுத்து எங்களுக்கு நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னாலோ இல்லை நிராகரிக்கல நல்லா வாங்கிட்டு தான் இருந்தோம் 2-3 மந்த்தாக, ஆனால் அடுத்த மந்த்ல எங்களுக்கு பெயர் தூக்கிட்டாங்க, பெயர் நீக்கம் செய்யப்பட்டது இருந்தாலோ அதற்கென்று தனி முகாம்கள் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாக போகிறது. ஸோ அந்த அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது தான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி கொடுக்கப்பட போகின்ற அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் பல்வேறு விதமான மாநிலங்களில் முன்மாதிரியாக இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.